கடவுளின் படைப்புள் நீ ஒரு அருமையான படை. ஆப்பிரிக்காக்காரன் ஒரு கதை சொல்லுவான். நான் போய் ராபின்சன்கிற தீவுல நெல்சன் மண்டேலாவை வச்சிருந்த போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அகமத் தீதாது நாங்க ஒருத்தரை கூட்டிக்கிட்டு நெல்சன் மண்டேலாவை பார்க்க போறேன். அப்ப அவரை ராபின்சன்கிற தீவுல வச்சிருக்கிறான். ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அவர் மகள் 16 வருஷம் அவர் ஜெயில இருந்த புதுசுல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால போய் டர்பன்ல இருந்து இறங்கி ராபின்சன்கிற தீவுக்கு போய் பார்க்க போறேன். அப்போ எல்லா உலகத்திரையில கூட குழந்தைகளை கொண்டு வரக்கூடாது 16 வயசு இல்லாம. இங்கேயும் அந்த சட்டம் இருக்கு. இங்க மனிதாபிமானத்தின் அடிப்படையில நம்ம மத்திய சென்ட்ரல் பிரசன்ல விட்டுறாங்க. அவர் அவர் உள்ள போகும்போது பிறந்த புள்ள 16 வயசாச்சு. அன்னைக்கு தான் நெல்சன் மண்டேலா பாக்குறாரு. நான் தான் கூட்டு போறேன். கண்ணாடிக்கு நடுவில் அப்படி தொட்டு பாக்குறாரு. அப்போ சொன்னாரு, நாங்க ஏன் கருப்பா போனோம் தெரியுமா பாவாண்டார்? ஏங்க கடவுள் இத படைச்சாரு, மாவுல மனித வர்க்கத்தை படைச்சாரு. 3 சட்டியில வேக வச்சாரு. முதல் சட்டியில தன்னோட படைப்பை பார்க்கலான்னு அவசரப்பட்டு எடுத்து பார்த்தாரு. அது வெள்ளையாவே இருந்துருச்சு. அது வெள்ளைக்காரன். அது கடவுளின் அவசர படைப்பா போச்சு. அடுத்து கொஞ்சம் நிதானமா எடுத்தாரு. அதுதான் நம்ம செவ்விந்தியர்கள். நார்மலா நல்ல அழகா இருந்துருச்சு. அந்த ஆனந்தத்திலேயே ஆகா தன்னோட படைப்பை பார்த்து சந்தோஷமா கடவுள் மறந்த போது 3வது பொம்மை கருகி போச்சு. அதான் நானுங்க. கடவுளின் முதல் பொம்மை கடவுளின் அவசரத்துல பிறந்தது வெள்ளைக்காரன். கடவுளோட நிதானத்துல பிறந்தது செவ்விந்தியர்கள். கடவுளுடைய மறதியில பிறந்தது நாங்க. அப்படி சொன்னார். அவங்க அதை அந்த மாதிரியான சென்ஸ்ல எடுத்துக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை வெளியே கொண்டு வந்தது கூட ஃபாத்திமா என்கின்ற பெண் தான். இன்று வரை ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரசின் முதல் வித்திட்ட அகமட் ஃபரூக்கி என்பவர் இன்னும் சிறையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். எங்கெல்லாம் மனித இனம் ஒடுக்கப்படுகிறதோ, நசுக்கப்படுகிறதோ, இஸ்லாமியர்களாகிய நாங்கள் விட்டுவிட மாட்டோம். அவர்களுக்கு துணை நிற்போம்.